இந்த உறுப்பினர் அட்டையுடைய முகப்புல டாக்டர் ராமதாஸுடைய படங்கள் இருக்கு. விவரங்கள் அடங்கிய இடத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய படம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். டாக்டர் ராமதாஸுடைய படம் சேர்த்தே இந்த புதிய உறுப்பினர் அட்டை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திலகபாமா கட்சியுடைய பொருளாளர் பதவியிலிருந்து டாக்டர் ராமதாஸால் நீக்கப்பட்டார். காரணம், அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவு வழங்கி வருகிறார். அவர் பொருளாளராக நீடிக்கிறார் அப்படின்னும் டாக்டர் அன்புமணி அறிவித்திருக்கிறார். இந்த உறுப்பினர் அட்டை வழங்கிய பிறகு டாக்டர் அன்புமணி பேசிய காட்சிகளை பார்க்கலாம். என்ன தேர்வு பண்ணீங்க, வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும், விரைவில் முடிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தொடர்வார்கள் அப்படிங்கிறது தான் டாக்டர் ராமதாஸுக்கு அவர் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய செய்தி. திலகபாமாவுடைய நீக்கம் செல்லாது, அவர் பொருளாளராக நீடிக்கிறார் அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் அசர்ட் பண்ணக்கூடிய செய்தி திரு சோமு, நாங்கள்லாம் பொதுக்குழுவாக தேர்வாகி இருக்கோம், நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, எலெக்ஷன் கமிஷன் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிறார். ஸோ ஒரு லீகல் சேலஞ்சுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போகுதா, இல்லை அந்த கட்டத்துக்கு முன்னாடி இது தடுத்து நிறுத்தப்படும், இந்த கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த பிரச்சனை தலைப்புல 2024 டிசம்பர் மாசமே இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். ஏன்னா கட்சி அவங்களுடைய விதிகளின்படியும் தேர்தல் ஆணையத்தின்படியும் இவர் அன்புமணி ராமதாஸ் தான் முறையான தலைவர். அவரை மீறி அந்த மாதிரி பொதுக்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவரை மீறி இதை செய்ய முடியாது அப்படின்னு இன்னைக்கு இது வரைக்கும் அதை பற்றி வெளிப்படையாக சொல்லாம இருந்தாரு. இன்னைக்கு அதை வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு. இது இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, இப்ப ராமதாஸ் பேசும்போது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு. இவர் அதுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி பதிலுக்கு பதில் அப்படிங்கிறது போகாம அதை வந்ததுங்கிறது ஒரு டாக்டிக்ஸான ஒரு பாலிடிக்ஸா தான் பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.